السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், 5 நபிமார்கள் ஓதிய மிக முக்கியமான துஆக்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்தான், அல் குர்ஆன் கூறக்கூடிய நபிமார்கள் ஓதிய மிகவும் சிறந்த 5 துஆக்களைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே ஏராளமான துஆக்கள் இருக்கின்றது. நபிமார்கள் ஓதிய துஆக்கள் அல் குர்ஆனிலே இருக்கின்றது. இறைநேசர்கள் ஓதிய துஆக்கள் அல் குர்ஆனிலே இருக்கின்றது. இவ்வாறு அல் குர்ஆன் கூறக்கூடிய 5 நபிமார்கள் ஓதிய துஆக்களை நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கலாம். ஏனைய நபிமார்கள் ஓதிய துஆக்களை இனிவரும் வீடியோக்களில் நாம் பார்க்கலாம். அதில் முதலாவதாக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய இந்த துஆவை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். என்ன துஆவை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள் என்றால், ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين என்று வரக்கூடிய இந்த துஆவை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். இரண்டாவது துஆ நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. இரண்டாவது துஆ நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ மிகவும் சிறந்த ஒரு துஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கவலைகள் கஷ்டங்களின் பொழுது நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய இந்த துஆவை ஓதுங்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள். இதையும் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆவையும் குறிப்பிடுகின்றான். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற இந்த துஆ நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. இது மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதாவது மீனுடைய வயிற்றிலே இருந்த பொழுது இந்த துஆவை ஓதினார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மீனினுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் வெளியாக்கினான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து இந்த தஸ்பீஹை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான். அதே போன்று மூன்றாவது துஆ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. இதனையும் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதாவது எப்படிப்பட்ட நிலையில் இந்த துஆவை ஓதினார்கள் என்றால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த மன்னன் நெருப்பிலே எரியுமாறு கட்டளையிடுகின்றான். எவ்வாறு அந்த நெருப்பு மூட்டப்பட்டது என்றால், பல நாட்களாக மூட்டப்பட்ட அந்த நெருப்பிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எரியப்படுகிறார்கள். அந்த நேரத்திலே மலக்குமார்கள் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், நாம் அல்லாஹ்விடம் சென்று உங்களுக்கான உதவிகளை பெற்று வரட்டுமா, இந்த நெருப்பை நாம் அணைக்கட்டுமா என்று கேட்டதற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நான் என்னுடைய ரப்பிடம் நானே கேட்கிறேன் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். இந்த நெருப்பு குளிர்ந்த நெருப்பாக, நெருப்பினுடைய தன்மை அது சுடக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் கட்டளையிட்டதன் காரணமாக அந்த நெருப்பு குளிர்ந்த நெருப்பாக மாறியது.
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நெருப்பு தீண்டவில்லை. அவர்களுக்கு சுகமானதாக குளிர்ந்த இதமான நெருப்பாக அந்த நெருப்பு தன்னுடைய தன்மையை மாற்றியது. அல்லாஹ்வின் கட்டளையின் காரணமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ தான் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற இந்த துஆ. இது மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று நான்காவது நபி நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்ட ஒரு துஆ. மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அல்லாஹ் எவ்வாறு அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சோதனைகளை கொடுத்தான் என்பதனையும், அந்த சோதனைகளில் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு பொறுமையாக இருந்து அந்த சோதனைகளை வெற்றி கொண்டார்கள் என்பதனையும் நாம் பல ஹதீஸ்களின் மூலமாகவும் அதே போன்று அல் குர்ஆனினூடாகவும் நாம் அறிந்திருக்கின்றோம். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ ரப்பி அன்னி மஸ்ஸனியல் ضுர்ரு வ அன்த அர்ஹமர் ராஹிமீன். ரப்பி அன்னி மஸ்ஸனியல் ضுர்ரு வ அன்த அர்ஹமர் ராஹிமீன் என்ற இந்த துஆவை தான் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். அதே போன்று ஐந்தாவது துஆ என்னவென்றால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை எந்த சந்தர்ப்பத்தில் ஓதினார்கள் என்றால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய நாடான மிஸ்ரிலிருந்து மதியனை நோக்கி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு உண்ண உணவு இருக்கவில்லை. அதே போன்று தங்குவதற்கு தங்குமிடமில்லை. அவருக்கான ஒரு வேலை இருக்கவில்லை. அவர் அதே போன்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணமும் செய்திருக்கவில்லை. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு மதியனுக்கு வந்ததும் காலை வேளை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர் என்ற இந்த துஆவை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதுகிறார்கள். மாலையை அடைவதற்குள் அல்லாஹ் அவர்களுடைய பெரும்பாலான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுத்தான். அவர்கள் திருமணம் முடித்தார்கள். அதே போன்று அவர்களுக்கு தங்குவதற்கு ஒரு இடத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். அவருக்கான ஒரு வேலை கிடைத்தது. அதே போன்று அவருடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் ஈராக்கி கொடுத்தான். அவர் உண்ணுவதற்கு உணவு கிடைத்தது. இவை எல்லாத்தையும் அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். இந்த ஒரு துஆவை அவர்கள் ஓதினார்கள். அல்லாஹ் இந்த துஆவை தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். மிகவும் முக்கியமான ஒரு துஆ. காலையில் ஓதினார்கள். மாலையை அடைவதற்குள் அவர்களுடைய பெரும்பாலான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுத்தான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 5 துஆக்களும் அல் குர்ஆன் கூறக்கூடிய துஆக்கள், நபிமார்கள் ஓதிய துஆக்கள். இதனை ஓதியதன் மூலமாக அல்லாஹ் எவ்வாறு அந்த நபிமார்களுக்கு உதவி செய்தான், அதே போன்று இந்த துஆவை ஓதியதன் மூலமாக அவர்கள் எந்த உதவிகளை பெற்றுக்கொண்டான் என்பதனையும் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நபிமார்கள் ஓதிய மிக முக்கியமான 5 துஆக்கள். இன்னும் ஏராளமான துஆக்கள் அல் குர்ஆனிலே இருக்கின்றது. இன்னும் சில நபிமார்கள் ஓதிய துஆக்கள் அல் குர்ஆனிலே இருக்கின்றது. அது அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு துஆக்களும் மிகவும் சிறந்த துஆக்களாக, நமக்கு பலனுள்ள துஆக்களாக இந்த துஆக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது.